அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொலியில் நம்ம 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இலக்கண பகுதியில் இருக்கக்கூடிய 4 வகை குறுக்கங்கள் பற்றி பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு பகுதிங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். 4 வகை குறுக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல குறுக்கம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மாத்திரை அப்படின்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறணுங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். மாத்திரை அப்படின்னா ஒவ்வொரு எழுத்தையும் ஒலிப்பதற்கு உரிய கால அளவு உண்டு. சரியாங்க? ஒன்றும் இல்லைங்க. குறில் எழுத்துனா ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்கள் அப்படின்னா 2 மாத்திரை, மெய் எழுத்துக்கள் 5 எழுத்துக்களாக இருந்தால் நம்ம அரை மாத்திரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியாங்க? ஸோ அப்போ ஒவ்வொரு எழுத்தையும் ஒலிக்கிறதுக்கு கால அளவு இருக்குது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம், மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் எல்லா எழுத்துக்களையும் எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துலையும் என்ன பண்ண முடியாது, அதற்குரிய மாத்திரை அளவுலேயே அது ஒலிக்க முடியாது. சரிங்களா? ஸோ முழுமையாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெடில் எழுத்து இருக்குது, அதோட மாத்திரை அளவு 2 அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி ஒலிக்காது. சில இடங்களில் பார்க்கும்போது அதனுடைய அளவு குறைந்து ஒலிக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த குறைந்து ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம குறுக்கங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். எல்லா எழுத்துக்களுக்கும் ஒலிக்கிறதுக்கு கால அளவு இருக்குது. அதை நான் மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஒலிக்காது. சரிங்களா? ஸோ அது குறைந்து ஒலிக்கும். அப்படி குறைந்து ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை தான் நான் குறுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா? பொதுவாக குறுக்கம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. குறுக்கம் 4 வகைப்படும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கிறணும். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு மொத்தம் குறுக்கம் 4 வகைப்படும். மிக முக்கியமான பகுதிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பகுதி. நீங்கள் நல்லா மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐகார குறுக்கம். ஐனா என்ன எழுத்துங்க? நெடில் எழுத்து. அப்போ நெடில் எழுத்து அப்படின்னா அதனுடைய மாத்திரை அளவு என்ன சொன்னேன்? 2 மாத்திரை அளவு. சரிங்களா? இப்போ பாருங்கள், பொதுவாக நமக்கு எக்ஸாம்பிளோடு சொல்லியிருக்காங்க. ஐ, கை, பை, இது எல்லாமே ஐகார எழுத்து தான். ஸோ இது பாருங்கள், தனித்து வரக்கூடிய இடத்துல தனக்குரிய மாத்திரை அளவு என்ன? 2. அதே அளவில் ஒலிக்கும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். அப்போ ஐகார குறுக்கம் தனித்து வரும்போது அதன் மாத்திரை அளவு என்னன்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. தனித்து வரும்போது அது முழுமையாக ஒலிக்கும். அப்போ அதனுடைய மாத்திரை அளவு 2. அப்போ ஐ, கை, பை இதனுடைய மாத்திரை அளவு எவ்வளோ அப்படின்னா 2. சரிங்களா? இப்போ பாருங்கள், அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். வையம், சமையல், பறவை. வையமில் ஐ அப்படின்றது ஆரம்பத்தில் இருக்குது. சமையலில் மை, அதில் ஐ வர்றது இடைப்பகுதியில் இருக்குது. அடுத்து பறவையில் ஐ அப்படின்றது இறுதி நிலையில் இருக்குது. சரிங்களா? அப்போ முதல் பகுதி, இடைப்பகுதி, இறுதி பகுதி. இப்போ பாருங்கள், நீங்கள் நல்லா இப்போ அது தனித்து வரும்போது 2 மாத்திரை அளவு ஒலிக்கும்னு சொன்னேன். ஆனால் முதல்ல வரும்போது, இடையில் வரும்போது, இறுதியில் வரும்போது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து அது குறைந்து ஒலிக்கும். சரிங்களா? ஸோ அப்படி குறைந்து ஒலிக்கக்கூடிய ஐகாரத்தை தான் நம்ம ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்க சார், அதை முழுமையாக தனித்து நின்றா 2 மாத்திரைன்னு சொல்கிறீங்களே, அப்போ முதல்ல வந்தால் எத்தனை மாத்திரை சார்? இது கேள்விங்க. சரிங்களா? ஐகார சொல்லோட முதல்ல வரும்போது, சரிங்களா, அப்போ ஐகாரம் அப்படின்றது சொல்லோட முதலில் வரும்போது அதனுடைய மாத்திரை அளவு 1.5 மாத்திரை. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. சரிங்களா? அதே இது இடையிலையும் இறுதியிலையும் வரும்போது அது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். சரிங்களா? ஸோ இதை ஒரு டெஃபனேஷனாகவும் உங்களுக்கு கேட்கலாம். இல்லைன்னா எப்படி கேட்பாங்க தெரியுங்களா? பறவை இதில் ஐகாரத்தின் மாத்திரை அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் பறவையை பார்த்தோன்னே உங்களுக்கு யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்? ஐ அப்படின்றது இறுதியில் இருக்குது. அப்போ இறுதியில் ஐகாரம் வந்தால் அதன் மாத்திரை அளவு 1 மாத்திரை. சரிங்களா? ஞாபகம் வரணும். இது பை, இதில் ஐகாரத்தின் மாத்திரை அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? ஏன்னா பை அப்படின்றது தனித்து இருக்குது. அப்போ தனித்து வரக்கூடிய இடத்துல ஐ வந்தால் அதனுடைய மாத்திரை அளவு 2. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ
ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது ஒன்றை மாத்திரை அளவு ஒலிக்கும், இடையில் வரும்போதும் இறுதியில் வரும்போதும் அது ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும். சரிங்களா, அவ்வளோதாங்க. அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்கள், ஔகார குறுக்கம். சரிங்களா, இப்போ எப்படி நான் ஐகார குறுக்கத்தை சொன்னனோ அதே மாதிரி தான் டிட்டோ ஔகார குறுக்கம். அந்த அப்படின்ற வார்த்தை, சரிங்களா, அந்த எழுத்து தனித்து வந்தால் அப்படின்றது என்னதாங்க, நெடில் எழுத்து தான். அப்போ தனித்து வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேணாம். சரிங்களா, வௌ இதெல்லாம் தனித்து வந்தால் 2 மாத்திரை அளவு ஒலிக்கும். அடுத்தது பாருங்கள், ஔவையார் இருக்குது, வௌவால் இருக்குது. இந்த ஔவையாரில் அப்படின்றது முதல்ல இருக்குது, வௌவாலில் வௌ அப்படின்றது முதல்ல இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சொல்லில் வரும்போது அது தனக்கான 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1 மாத்திரையாக ஒலிக்கும். சரிங்களா, அடுத்தது ரொம்ப முக்கியமானது, ஔகாரம் சொல்லுக்கு இடையிலையும் இறுதியிலையும் வருமா சார் அப்படின்னா கிடையாது. மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இந்த மாதிரி விதிவிலக்கை தான் உங்களுக்கு வினாவாக வடிவமைப்பாங்க. ஸோ ஔகார குறுக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஔகாரம் இடையிலையும் இறுதியிலையும் வராது. அப்போ தனித்து நின்றால் அது 2 மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும். அதேது சொல்லில் வந்து முதலில் மட்டும்தான் வரும். அப்படி முதலில் வரும்போது அது 1 மாத்திரை அளவுக்கு மட்டும்தான் ஒலிக்கும். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததுங்க மகர குறுக்கம். மகர குறுக்கம் பாருங்கள், அம்மா, அதுக்கப்புறம் பாருங்கள் பாடம் படித்தான். இந்த ரெண்டுக்கும் பாருங்கள் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். அம்மா பாடம் படித்தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகர மெய்யெழுத்து இருக்குங்க. சரிங்களா, மகர குறுக்கம்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்மு. சரிங்களா, இம்முனா மெய்யெழுத்து. அப்போ மெய்யெழுத்தினுடைய மாத்திரை அளவு என்ன சொன்னேன், அரை மாத்திரை. பாருங்கள், அம்மான்னு சொல்கிறோம், பாடம் படித்தான். இந்த சொல்லில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்குங்க. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், மிக மிக முக்கியமானதுங்க. சரிங்களா, நல்லா நீங்கள் கவனிச்சுக்கிறணும். என்ன சார் முக்கியம் பாருங்கள், வலம் வந்தான். சரிங்களா, என்னங்க சொன்னேன், வலம், அடுத்தது வந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போ இந்த வளமில் இம்மு இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வந்தால், நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணுங்க. இதுதான் உங்களுக்கு கீவேர்டு. மகர மெய்யெழுத்தை அடுத்து வகரம் வருது. அப்படி வகரம் வந்தால் மகர மெய்யானது தனக்கான அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும். சரிங்களா, அப்போ உங்களுக்கு கேள்வி எப்படி வைப்பான், வலம் வந்தான், இதன் மாத்திரை அளவு என்ன, மகரத்திற்கான மாத்திரை அளவு என்னன்னு கேட்பாங்க. நீங்கள் வாட்டுக்கு இம்மு இருக்குப்பா, இம்மை பார்த்தோன்னே மெய்யெழுத்து இருக்குடா அரை மாத்திரடா அப்படின்னு நீங்கள் ஆன்சரை போட்டிங்கன்னா தப்பாகி போகும். சரிங்களா, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். என்னதுங்க, மகர மெய்யெழுத்தை அடுத்து வகரம் வந்தால், சரிங்களா, அது அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததுங்க, போலும் அப்படின்ற சொல்ல போன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், மருளும் அப்படின்ற சொல்ல மருண் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து இரட்டை கொம்புன்னு சொல்லுவோம், அதாவது வந்து இரட்டை சுழி இன்னு, 3 சுழி இன்னு அப்படின்னு சொல்லி சொல்லுவோமாங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம வட்டார மொழியில் நான் சொல்கிறேன். சரிங்களா, அந்த மாதிரி வந்தால் அது தன்னுடைய கால் மாத்திரை அளவில் ஒலிக்கும். அதாவது அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும். அப்போ போன் அப்படின்னு வரும்போதும் மருண் அப்படின்னு வரும்போதும் அது தன்னுடைய மாத்திரை அளவை கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். சரிங்களா, இவ்வாறு குறைந்து ஒலிக்கக்கூடிய மகரத்தை தான் மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அடுத்ததுங்க ஆயுத குறுக்கம். அதே தாங்க, ஆயுத குறுக்கம் அஃது எஃகு அப்படின்ன சொல்லில் வந்து அது எப்பயும் போல் அது தனக்கான அரை மாத்திரை அளவில் வந்து ஒலிக்குங்க. அதே இது இப்போ பாருங்கள், முட்டி, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். இப்போ எக்கை நீங்கள் பிரிக்க முடியாது, அஃதை பிரிக்க முடியாது, ஆனால் முக்டி இதை நீங்கள் பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம், முள் ப்ளஸ் தீது, கக்ரீதை கல் ப்ளஸ் தீது அப்படின்னு பிரிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பிரிக்கும்போது அந்த ஆயுத எழுத்து தனக்கான அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். அஃது எஃகு இதை நான் பிரிக்க முடியாத இடத்துல ஆயுத குறுக்கம் அதே, அதாவது வந்து ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை அதே அரை மாத்திரை அளவில் வரும். அதே இது முக்ரி இது கக்ரி இது இந்த மாதிரி, அதாவது முக்டி இது கக்ரி இது இந்த மாதிரி வரும்போது அதை பிரிக்கலாம். அப்படி பிரித்து பார்த்தோம்னா அதனுடைய மாத்திரை கால் மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும். அவ்வளோதான், இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சரிங்களா, இப்போ நம்ம கற்றுக்கிட்டதை வச்சு நம்ம புக் பேக்கை பார்ப்போம். வேட்கை
அப்படின்ற சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு என்ன? நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இங்கே வேட்கையில் கை ஐ அப்படின்றது எங்கே வருது? இறுதி நிலையில் வருது. இறுதி நிலையில் வந்தால் அதனுடைய மாத்திரை அளவு என்ன சொன்னேன்? ஒரு மாத்திரை. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பால். அடுத்தது மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எது? அப்போ மகர குறுக்கம் வராத சொல் எதுன்னு கேட்குறாங்க. போன்முல இருக்குது, மருண்முல இருக்குது, பழம் விழுந்தது பாருங்கள். இல்லுக்கு அப்புறம் என்னதுங்க? அதான் பழம். அப்போ இம்முக்கு அப்புறம் வகரம் வருது, அதுவும் இருக்குது. அப்போ மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எது அப்படின்னா பணம் கிடைத்தது. சரிங்களா? இதில் என்ன கிடையாது? மகர குறுக்கம் கிடையாது. அடுத்தது பாருங்கள், சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது எது? நான் உங்களுக்கு சொன்னேனாங்க, என்ன சொன்னேன்? இந்த மாதிரி விதிவிலக்காக இருக்கிறத நீங்கள் நல்லா பாருங்கள். இதை தான் நமக்கு கேள்வியாக கேட்பாங்க. சரிங்களா? அப்போ சொல்லோட முதலில் மட்டும் இடம்பெறுவது எது அப்படின்னா ஔகார குறுக்கம். சரிங்களா? ஏன்னா ஐகார குறுக்கம் 3 இடத்துலையுமே வரும். ஔகார குறுக்கம் முதலில் மட்டும்தான் வரும், இடையிலையோ இறுதியிலையோ வராது. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பகுதி. நீங்கள் இந்த காணொலியை முழுவதும் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்க எப்படி உங்களுக்கு ட்விஸ்ட்டாக கேள்விகள் கேட்டாலும் உங்களால் எளிமையான முறையில் ஆன்சர் பண்ண முடியும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு என்றும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.